இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நேற்று கொடுத்த அதே செய்த தொடர்ச்சியாக சங்கீதம் 18 2வது பாகமாக கர்த்தர் என் கன்மலை என்று சொல்கிறார். ஆண்டவரே, யூ ஆர் மை ராக். நான் அமெரிக்க தேசத்தில் ஒரு ஸ்ப்ரிங்ஃபீல்ட் மிசோரியில் போய் ஊழியம் செய்ய போயிருந்த போது ஒரு சர்ச்சுடைய பெயர் சாலிட் ராக் சர்ச்னு போட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாலிட் ராக் என்கிறதான இந்த வார்த்தையை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லிக்கிறாரு. அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களிலே அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை செய்தார் என்று வாசித்து பார்க்கிறது. செர்மன் ஆன் த மவுண்ட். கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டதுனால காற்றும் கடலும் புயலும் மழையும் வெள்ளமே வந்தாலும் அந்த வீட்டை யாரும் அசைக்க முடியாது. அவர் வீட்டை கட்டுகிறவர், அவர் சபையை கட்டுகிறவர். He is a solid rock. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போமேனால் தாவீது சொல்றாரு, நீதான் என்னுடைய கன்மலை என்று சொல்றாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை உயர்வுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் நான் மணலில் போடுவதில்லை. என்னுடைய அஸ்திபாரத்தை சாலிட் ராக்ல கன்மலையின் மேல் நான் போட்டபடினால no one can shake me, Lord. ஒருவனை அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு நான் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய நங்கூரம், என்னுடைய அஸ்திவாரம், என்னுடைய பொருளாதாரம் என் ஆண்டவராகிய தேவன், யெகோவாகிய தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினால இந்த தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு கன்மலையும் என்று சொல்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கடந்து போகும்போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த கன்மலையாகிய தேவன், அந்த கன்மலையாகிய தேவன் எங்கள் கூட வந்தார், எங்கள் கூட இருந்தார், எங்களை நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரே நமக்கு சாலிட் ராக்காக, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதாரமும் அவர் இருப்பார். ஆனால் சிங்கம் வரட்டுமே, கரடி வரட்டுமே, சவுல் ராஜாக்களை போன்ற ராஜாக்கள் எதிராக வரட்டுமே, என் பலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஏனென்றால் நீ என்னுடைய கன்மலை. கன்மலையாக இயேசுவேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போடுவோம். அவருக்குள்ளாக நாம் வாழ்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை காத்துக்கொள்ளுவார். மே காட் பிளஸ் யூ.